வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ பயனாளர்கள் விரைவில் ஜிபே, ஃபோன்பே மற்றும் பிற யூபிஎஃப் பயன்பாடுகள் மூலம் பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்க முடியும். விவரங்கள் உள்ளே. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூபிஐ வழியாக பிஎஃப் பணம் எடுத்தல். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏனெனில் அவர்கள் விரைவில் ஒருங்கிணைந்த கட்டணம் இடைமுகம் செயலிகளை பயன்படுத்தி தங்கள் வருங்கால வைப்பு நிதி கோரிக்கைகளை விரைவாகவும் எளிதாகவும் திரும்ப பெறுவார்கள். ஃபினான்ஸ் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் அறிக்கையின்படி இபிஎஃப்ஓ ஒரு திட்டத்தை வகுத்துள்ளது மற்றும் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் இந்த வசதி தொடங்க என்பிசிஐயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அறிக்கையின்படி அதற்கான ஒரு வரைபடம் ஏற்கனவே அதன் செயல்படுத்துதலுக்காக உள்ளது. இந்த வசதி செயல்பாட்டுக்கு வந்தவுடன் பயனாளர்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மற்றும் பிற யூபிஎஃப் பயன்பாடுகள் மூலம் இபிஎஃப் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். தற்போது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை வங்கி பரிமாற்றங்கள் மூலம் தீர்த்து வருகின்றனர். இது முடிவடைய சில நாட்கள் ஆகலாம். இப்போது யூபிஐ செயல்பாட்டு முறையுடன் நிதி நேரடியாக உறுப்பினரின் இணைக்கப்பட்ட யூபிஐ ஐடிக்கு உடனடியாக வரவு வைக்கப்படும். குறிப்பாக நிதி அவசர நிலையின் போது உடனடி அணுகலை வழங்குகிறது. இந்த முயற்சி இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் வணிக வங்கிகளுடன் இணைந்து தொழிலாளர் அமைச்சகத்தால் வழிநடத்தப்படும் ஒரு பெரிய டிஜிட்டல் மேம்படுத்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது பணம் எடுக்கும் செயல்முறையை எளிதாக்குதல், எடுக்கும் நேரத்தை குறைத்தல், காகித விலைகளை குறைத்தல் மற்றும் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது செயல்படுத்தப்படும் போது உரிமை கோருபவருக்கு யூபிஐயுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் வாலெட்கள் மூலம் தொகைகளை உடனடியாக பெற அனுமதிக்கும். மேலும் பயனர் அனுபவத்தில் ஏற்படும் குறைபாடுகளை வெகுவாக குறைக்கும். இது சுமூகமாக உரிமை கோரல் தீர்வுக்காக ஐடி அமைப்பு மேம்படுத்துதல் மற்றும் சேவை மேம்பாட்டில் இபிஎஃப்ஓவின் தொடர்ச்சியான மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.